எபிசோட் 34. பார்வை ஒன்றே போதுமே மிஸ்டர் அண்ட் மிஸ் கதை களத்துக்கு போகலாமா? வாருங்கள். இருவரும் காரை விட்டு இறங்க வெளிக்காற்று ஜில்லென இருவர் உடலையும் அணைத்துக் கொள்ள என்று தன் உடல் சூட்டை வெளியேற்றியபடியே தன் இரு கைகளையும் இணைத்து ஒன்றோடு ஒன்று உரசியபடியே சூடு பறக்க நடந்தாள் திவ்யஸ்ரீ. அதை கவனித்த பிரணவ் லேசாக புன்னகைத்தபடியே, என்ன வேணும்? காஃபி இல்ல டீயா? காஃபி காஃபி ஓகே. வேற ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? இல்ல காஃபி போதும் என்று சொல்ல அதற்குள் டீ மாஸ்டர் நிமிர்ந்து பார்க்க பிரணவ் அவர் அருகே சென்று, அண்ணா 2 காஃபி சரிங்களா என்றார். ஓகே தம்பி என்று சொன்னவர் காஃபி போட ஆரம்பித்தார். நிமிடமாக 2 காஃபியை போட்டு கொடுத்தார். அதை வாங்கி முதலில் அவளுக்கு கொடுக்க தேங்க்ஸ் என்று சொல்லியபடியே காஃபியை கையில் வாங்கியபடியே அவனை நிமிர்ந்து பார்த்தார். மனதில் அவனை பற்றி சற்றே ஓட ஆரம்பித்தது. இவன் அநியாயத்துக்கு நல்லவனா இருப்பான் போலயே. தான் கல்யாணம் பண்ண போற பொண்ணோட லவ்வரை தேடி வந்திருக்கேன்னு சொல்றேன். நம்புறாப்லையா இருக்கு. அதுவும் இந்த காலத்துல என்னையா நடக்குது இந்த நாட்டுல. பார்க்க செம்ம ஸ்மார்ட்டா வேற இருக்கும். இவனை பார்க்க இவனையே பார்க்க தோணுது. எனக்கு திரும்பவும் இவன் என்னன்னா கல்யாணம் சொல்றான். அதுல பொண்ணோட லவ்வரை தேடி வந்திருக்கேன் வேற சொல்றான். இது உண்மையாவே சாத்தியமா? இவன்கிட்ட எப்படி இதை ஓபன் பண்றது? திரும்பவும் இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமே என்று எண்ணியபடியே காஃபியை வாயில் வைக்க என்று சூடு தாங்க முடியாமல் அவள் சுட்டுக்கொள்ள, பிரணவ் என்னாச்சுங்க? இல்ல சூடு வேணா ஆத்தி தர சொல்லட்டுமா? இல்ல நான் ஊதி குடிச்சுப்பேன். சூடா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஓ அப்போ ஓகே என்று சொல்லிய பிரணவ் காஃபியை குடிக்க ஆரம்பித்தான். அவளும் அவனையே இடையிடையே பார்த்தபடியே காஃபியை குடித்து முடிக்க, அவள் குடித்து முடிக்கும் வரை அவனும் வெயிட் செய்து அவளிடம் கிளாஸை வாங்க கை நீட்ட, இல்ல நான் போய் வச்சுக்கிறேன். அட இதுல என்னங்க இருக்கு? பரவாயில்ல சும்மா கொடுங்க. நீங்க வேற என்ன டிராப் பண்றேன்னு வேற சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் செய்யலன்னா எப்படி? அதுக்காகலாம் நீங்க ஒன்னும் அப்படி செய்ய வேண்டாம். கொடுத்துக்கிறேன். நான் சும்மா சொன்னேங்க. இதெல்லாம் கூட ஆஸ் எ ஜென்னா இருந்து செய்யலன்னா எப்படி சொல்லுங்க? கொடுங்க பரவாயில்லை என்று கை நீட்ட அவள் தேங்க்ஸ் என்று சொல்லியபடி அவனிடம் கிளாஸை கொடுக்க, அதை வாங்கியவன் டீ கடை அருகே சென்று 2 கிளாஸையும் வைத்துவிட்டு தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த பர்ஸை எடுத்து பணத்தை கொடுத்து விட்டு கார் அருகே வர, அதற்குள் அவள் காரை ரிவர்ஸ் எடுத்து சரியாக நிறுத்த அவன் டோர் திறந்து உட்கார அவள் காரை மெதுவாக வேகம் எடுக்க, சிறிது தூரம் சென்றதும் அவள் அமைதியாக அவனிடம் பேச்சு கொடுக்க, என்ன அமைதியா வரீங்க? இல்ல நாளைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நான் யோசிச்சுட்டு வரேன். ஓ ஓகே. உங்க நேட்டிவ் திருச்சியா? ஆமா. ஆக்சுவலி அடிக்கடி வருவீங்களா? சந்தர்ப்பம் பெருசா வந்தது கிடையாது. படிச்சது வளர்ந்தது எல்லாமே திருச்சி தான். படிச்சு முடிச்சுட்டு அப்படியே அப்பாவோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 4 to 5 times வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சென்னை உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். பட் என் ஊர் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்க ஓவர் கிரவுட். என்னங்க பண்ண, எல்லா ஊர்ல இருந்தும் சென்னைக்கு வந்தா பொழைச்சிக்கலான்னு இங்க வந்துடுறாங்க. சென்னை என்ன ஆகும் சொல்லுங்க? எத்தனை பிரிட்ஜ் கட்டினாலும் இங்க கூட்டம் குறைய போறது கிடையாது. கூட்டம் இல்லாம ஊரை ரசிக்கணும்னா இந்த நடு ராவுல தான் வரணும் வெளியில என்று சொல்லியபடியே அவள் முகம் சுடிக்க, என்னாச்சு என்று அவன் கேட்க, இல்ல வயிறு வலிக்குது, என்னன்னு தெரியல. நான் வேணா டிரைவ் பண்ணவா? வண்டிய ஓரம் நிறுத்துங்க என்று சொல்ல அவளும் வண்டியை ஓரம் நிறுத்த அவளும் இறங்க அவனும் இறங்க இருவரும் மாறி மாறி சீட்டில் உட்கார அவன் வண்டியை ஸ்டார்ட் செய்து, கார்ல தண்ணி இருக்கா?
இல்ல வாங்கலாமா என்று கேட்க, இல்ல இது வழி வேற. வேறனா மெடிக்கல் இருக்கா பார்க்க முடியுமா? ஓகே. தண்ணி இல்ல வேண்டாம். 24 ஹவர்ஸ் மெடிக்கல் இருக்கா பார்க்கலாமே. ஓகே பார்க்கலாம். வலி ஜாஸ்தி இருக்கா? இல்ல இப்போதைக்கு ஓகே. பட் நீங்க போங்களேன், மெடிக்கல் இருந்தா ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே ஓகே என்று சொல்லிபடியே அவன் காரை ஸ்டார்ட் செய்து வேகம் எடுக்க மெடிக்கல் தேடி அலைந்தான். அவள் அப்படியே வயிற்றை பிடித்து கொண்டு வலியை தனக்குள் கண்ட்ரோல் செய்தபடியே அவளும் வெளியே மெடிக்கல் இருக்கின்றதா என்று பார்க்க, இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உதயஸ்ரீ. நன்றி, வணக்கம்.